பிஜேபியோட என்டிஏ கூட்டணி பீகாரில் 202 தொகுதியை வின் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா வெறும் 6 தொகுதி தான் வின் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன? பிஜேபி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதுக்கும் காங்கிரஸ் இப்படி ஒரு படுதோல்வியை சந்தித்ததுக்கும் காரணங்கள் என்னவாக இருக்கும்? எஸ்ஐஆர் தானா? உண்மையாக வந்து வாக்கு திருடி தான் வந்து பிஜேபி வின் பண்ணாங்களா? இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா பார்க்கணுங்க. இந்த எஸ்ஐஆர் இந்த விவகாரம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கடந்த 6 மாதமாகவே பீகாரில் எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிஜேபிக்கு சாதகமாக தான் இருக்குது. இது பிஜேபிக்கு சாதகமானா ஒரு சில பிஜேபிக்கு ஃபேவரான நியூஸ் சேனல்ஸ் அப்படி வந்து போட்டுட்டாங்களா அப்படின்லாம் அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொரு இடத்துல சர்வே ஒவ்வொரு இடங்களும் எடுக்கும்பொழுது ஸோ பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பிஜேபி ஒரு சூப்பரான ஸ்கீம்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்னென்னலாம் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய காரணம். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களும் சரி, ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கூட பெருசாக வந்து காங்கிரஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான். சும்மா ராகுல் காந்தி வந்து வெறும் எஸ்ஐஆர் இந்த ஒரு விவகாரத்தையே வந்து எடுத்து வச்சு ஓட்டிட்டாரு ஸோ அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து சொல்கிறாங்க. சரிங்க, எல்லாமே இருக்கட்டும், ஓகே, காங்கிரஸ் தோத்துட்டாங்க, ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் வந்து பெரிய அளவில் எதுவும் பண்ண முடியல. அப்படி என்ன பிஜேபி வந்து பெருசாக பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாலை வசதிங்க 140% அப்படிங்கிறது அனைத்து கிராமங்கள்லையும் சாலை வசதிகளை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ரேட்டை வந்து பிஜேபி வந்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, பீகார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்தி பேசக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ அங்கே பார்த்தோம்னா இந்துக்கள் வாக்களிக்கிறாங்க, பிஜேபியோட ஃபேவராக இருக்கக்கூடியவங்க வாக்களிக்கிறாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் போட்டியிட்ட பல தொகுதிகளில் பிஜேபி போட்டியிட்ட தொகுதிகளில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எப்படிங்க ஓட்டு அப்படி வந்து வந்தது அப்படின்னா, அதுதாங்க ஹைலைட்டு. இஸ்லாமியர்கள், அதாவது முஸ்லீம் பெண் வாக்காளர்களை முஸ்லீம்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி நிறைய வந்து ஸ்கீம்ஸ், அதாவது குறிப்பாக இது எந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு உரிமை தொகை மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு பெனிஃபிஷியரி ஸ்கீமாக வந்து அமௌண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி மகாராஷ்டிரா பல ஸ்டேட்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது எலெக்ஷனுக்காக வந்து ஒரு பணப்பட்டுவாடா அப்படி கிடையாதுங்க, இது உண்மையிலே ஒரு ஸ்கீமு. பட் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது பெண் வாக்காளர்களை மிகப்பெரிய அளவில் ஒரு அறுவடை பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி மின்சார வசதி, அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் வந்து மின்சார வசதி அப்படிங்கிறத வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஜல் ஜீவன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதாவது பீகாரில் இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 2% தான் வந்து பார்த்தோம்னா இந்த தண்ணீர், அதாவது பைப்லைன் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இந்த ஸ்கீம் கொண்டு வந்து 6 வருஷத்தில் பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக எல்லா வீடுகளுக்குமே வந்து இந்த பைப்லைன் வாட்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்தது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஓப்பன் டிஃபிகேஷன், அதாவது வெளிப்புறத்தில் வந்து அந்த கழிப்பறைகள் இல்லாத வசதியில் வெளிப்புறங்களில் வந்து நம்ம போகிறது, கழிப்பிடம் இல்லாமல் ஒரு வசதி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஓப்பன் டிஃபிகேஷனை வந்து ஒரு எராடிகேட் பண்ணோன்றதுக்காக வீடுக்கு வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கழிப்பறைகளை வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிறதுல ஒரு 59 லட்சம் வீடுகள் வந்து கட்டி தரப்பட்டிருக்கு. அதில் மின்சார வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தியே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. சரி, இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போது எப்படி தோத்துச்சு? அப்போ காங்கிரஸ் வேறு என்னென்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு 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 பெரிய ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்கீமும் ஓகே, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, பண்ணுறாங்க. பட் இதை தாண்டி எதுவுமே இல்லையா? பாசிட்டிவ்ஸே இல்லையானா? பாசிட்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் நெகட்டிவ்ஸாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது தான். இந்த காங்கிரஸ், இந்த நம்ம ஆர்ஜேடியோடைய கூட்டணியில் அந்த மகா கத்பந்த் கூட்டணி வந்து கொஞ்சம் சறுக்கி விழுந்தது காரணம் என்னென்னா, லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய குடும்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா அந்த வாரிசு அரசியல் அவங்களுக்குள்ளே பார்த்தோம்னா நிறைய பிளவுகள் இருக்குங்க. இது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று, இந்த வாரிசு அரசியல், அதாவது லல்லு பிரசாத் யாதவ் ஒரு பையன் தேஜஸ்வி யாதவ் என்னங்க இப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம், இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து
ஒரு சாதனை ஆயிடுச்சு. அங்கே பார்த்தா தலைவர் நிதிஷ்குமார் பார்த்தோம் அப்படின்னா பல வருஷமாக இருக்கார். பட் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அவருக்கு வந்து ப்ரோ இன்கம்பன்சியாக வந்து மாறி போய் அது இதையே வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து வச்சுட்டாங்க. இன்னொன்று, ஸ்டேட் லெவலில் தான் வாரிசு அரசியல் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் லெவல்லையும் வாரிசு அரசியல் பாருங்கள். அங்கேயும் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காந்தி ஃபேமிலி அப்படியே வந்து போயிட்டுருக்கு, அவங்க ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு விதமான குற்றச்சாட்டுகளும் காங்கிரஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேரடியாக வந்து இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய காரணம். சரிங்க, எல்லாமே ஓகே. சரி, அலையன்ஸில் வந்து இவ்வளோ வந்து குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டதும் ஒரு காரணம். இங்கே சீட்டு கொடுக்குறதுலே இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. சீட்டு கொடுக்குறதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு ஆர்ஜேடியில். ஒருத்தர் சரியான ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கிறார். அவர் பேர் வந்து என்ன, மான்ஷா ஏதோ ஒரு பேர், மானுஷ் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஆர்ஜேடி கட்சியில் ஒரு சீட்டு கேட்டாராம். இந்த மாதிரி எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு. அவர் அழுது புலம்பி வயிற்றுச்சலில் சாபம் விட்டுருக்கிறார். என்னென்னா, நீங்கள் 25 சீட்டுக்கு மேலே நீங்கள் வின் பண்ண மாட்டீங்க ஆர்ஜேடி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையாக அவர் சொன்ன மாதிரியே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சுங்க. 25 சீட்டுக்கு மேலே வின் பண்ணவே இல்லை. இது அவரோட சாபம் தான் பழிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது 2026 தமிழ்நாடு அரசியலில் இது மாதிரி யாருன்னா சாபம் விட்டால் என்ன ஆகுறது? சரி, அதை விடுங்க. நம்ம வந்து அதெல்லாம் பெருசாக வந்து இங்கே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சாபம் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து பழிக்காது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அங்கே அப்படி சாபம் விட்ட ஒருத்தரையே பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் என்னையா இப்படி தோற்றுருக்கீங்க யோ அப்படிங்கிற மாதிரி கண்கலங்கிற அளவுக்கு ஒரு விசுவாசமான ஒரு கேண்டிடேட்டாக ஒரு ஆர்ஜேடியோட ஆதரவாளரை ஒருத்தர் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் வந்து ரொம்பவே நடந்தது. ஸோ இதெல்லாம் தாங்க பிஜேபி வந்து வின் பண்ணதுக்கான காரணம். இதை தாண்டி நிதிஷ்குமார் அவர்களுக்கும் அந்த பிஜேபிக்கும் வந்து பீகாரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து பார்த்தோம்னா என்னதான் நீ வின் பண்ணுவியா நான் வின் பண்ணுவியானாலுமே யார் சிஎம் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்காங்க. பட் இதுவே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பல குழப்பங்கள் கடைசி வரைக்குமே யார் சிஎம், அதாவது இந்த நேஷனல் லெவலில் யார் பிஎம் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் முன்னாடி வரைக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் காங்கிரஸோட அலைன்ஸில். ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம்னா மோடி தான்பா, நரேந்திர மோடி தான்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஸ்டேட்லேயும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் பீகாரில் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் பிஜேபி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் தோல்வி அப்படிங்கிறது இவ்வளோ மோசமான தோல்வி இருக்கக்கூடாதுங்க. காங்கிரஸ் எப்பேற்பட்ட ஒரு கட்சி, வெறும் 6 தொகுதி அப்படிங்கிறது ஜெயிச்சதெல்லாம் வந்து உண்மையாக இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு தெரிஞ்சு இப்போதுலேருந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளேயாவது அடுத்து காங்கிரஸும் அந்த ஆர்ஜேடியோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வின் பண்ண முடியும். இல்லை இதே போச்சுன்னா அடுத்தவங்க வந்து பார்த்தோம்னா பிஜேபியும் நிதிஷ்குமார் அவருடைய கட்சியும் ஒரு பெரிய லெவலில் வந்து ஜேடியும் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த முக்கியமாக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சாலை வசதி, குடிநீர், வீடு, இது மாதிரியான அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணது தான் பிஜேபியோட வெற்றிக்கு காரணம். அப்படி மிகப்பெரிய இந்த ஒரு வெற்றிக்கு காரணம் அப்படின்னு வந்து ஊடகங்களும் சரி, கருத்து கணிப்புகளும் சரி, ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த கல நிலவரமும் சரி எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ வெறும் எஸ்ஐஆர் அந்த ஒரு விஷயம் தான், அதனால தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதுவே வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ட்ராபேக்கை வந்து செட் பண்ணிருச்சா, இல்லை உண்மையாகவே வந்து பிஜேபியோட ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்களுடைய அந்த மக்களுக்காக பண்ண விஷயங்கள் தானா என்ன அப்படிங்கிற நீங்கள் அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ காரணங்களும் என்ன அப்படிங்கிறத உங்கள் மூலயமா, உங்கள் கமெண்ட்டுகள் மூலமா நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.